என்ன ஒரு தடவை கை தட்டுறாங்க இல்லையா? ஆமாம், அழகான அற்புதமான பெருமையான இடம், சிறப்புக்குரிய இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அடர்ந்திருக்கும் மரங்கள், அழகான சோலைகள், வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்களும், ஓடிய நீருடைய முதிர்கின்ற பூக்களும், கண்ணீர் என்ற கான ஓசையும் கண்ணைக்கும் அழகுமலையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இது என்ன மாவட்டம் தெரியுமா தம்பி ரஞ்சித்து? இந்த விருதுநகர் மாவட்டம்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? இல்லைங்க, புதுசுங்க, தெரியாது. ஆமா, இந்த விருதுநகர் மாவட்டம்னாவே மிகப்பெரிய ஒரு சிறப்பு தான். பரோட்டா ஃபேமஸ். என்ன பரோட்டா? டேய், பரோட்டா ஃபேமஸா? ஆமா. சிறுவில்லிபுத்தூர் மாவட்டம்னா பால்கோவா. ஓ மை காட். சரியா? ஆமா, எம்பெருமான் சாய்ந்த சிவலிங்கமாக அமர்ந்து நம்மளையெல்லாம் காத்து கொண்டிருக்கின்றானே சதுரகிரி ஆண்டவன் சுந்தர மகாலிங்கம். அந்த சுந்தர மகாலிங்கம் குடியிருக்கும் மாவட்டம் இந்த விருதுநகர் மாவட்டம். அதோட பால்கோவா. பால்கோவா வாங்கணும்னா எங்க போகணும்? எங்க போனா? ஸ்ரீவில்லிபுத்தூர். இங்க போனா ஸ்ரீவில்லிபுத்தூர், வில்லிபுத்தூர் போனோம். அங்கதான் பால்கோவாவுக்கு சிறப்பு. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? ஆமா, என்ன சிறப்பு? இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்க முத்திரையாக பயன்படுத்துகின்றார்களே, அந்த முத்திரை எந்த ஊரில் உள்ள கோபுரம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கணக்கு. இவ்வளவு அற்புதம் பெருமை இருந்தாலும் இப்பேற்பட்ட இந்த இடத்திற்கு நம்ம வந்த பொழுது அழகான அற்புதமான பெருமையான இந்த இடத்தை எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது மனசுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இருந்தாலும் இப்பேற்பட்ட அற்புதமாக காளியம்மனுடைய ஆலயத்தில், அதுவும் பாருங்க முன்னால தெய்வம், அதுக்கு முன்னாடி நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த காளி அம்மாவுடைய அருள் அத்தனை அன்புகளுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இப்பேற்பட்ட பெருமையான இடத்தை எப்படி வர்ணிக்க நினைத்தால் அந்த தாய் எம்மை காக்க வேண்டும், இங்க இருக்கும் மக்களை காக்க வேண்டும் காரணத்துக்காக இந்த தாயை நான் இந்த நெஞ்சிலே நினைவு கூறுகின்ற பொழுது எப்படி வர்ணிக்க வேண்டும் என நினைத்தான்.
இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ரம்யமான இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது சித்தி என்பது 8 அனிமா மகிமா லகிமா கரிமா பிராத்தி பிரமா அஷ்டமா சித்துக்களை கட்ட முனிவர்கள் பூமாதேவிக்கு தான் தெரியும் அத்தனை இப்பேற்பட்ட அழகான அற்புதமான பெருமையான இந்த இடம் இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை கடலும் கடல் சார்ந்த இடமும் எய்தல் மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களிலே இது அற்புதமான இந்த குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்துடைய அழகையெல்லாம் பார்க்கின்ற பொழுது என்ன அற்புதமான இடம். ஆமாம், சிவகங்கை மாவட்டம் வெற்றுடைய ஆகாளி அந்த கோயிலை பார்த்த மாதிரி இருக்கா? வெற்றுடைய காளி அது மாதிரி இருக்கான்னு ஆமாம், அப்பேற்பட்ட அழகான அற்புதமான பெருமையான இந்த இடம். அவருக்கு ஏதாவது இல்லை, அது நான் ஒன்றும் சொல்லலை. அவர் நல்லா சந்தோஷமா இருக்கட்டும். திருவிழா எதுக்கு? சந்தோஷமா இருக்கத்தானே திருவிழா. அதான் திருவிழா பண்றோம். என்ன எல்லாம் நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க, எங்களுக்கு வாங்கி கொடுத்தா எங்களை கொண்டாந்து உள்ள வச்சு விட்டு என்ன கிளம்பிட்ட? அதெல்லாம் இல்லை, சொல்லிவிட்டு வந்து உட்காருவா. கை தட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் நமக்கு. 2 பேர் சேர்ந்துக்கிறாங்களா? ஆமா, ஒற்றுமை நண்பர்களை நீங்க பாருங்க பாரு. என் வேலையை ஆரம்பிச்சிடட்டுமா? சரி, நீங்க 2 பேரும் உங்க வேலையை ஆரம்பிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட அழகான அற்புதமான பெருமையான இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இடம் சிறப்படை இடத்தை வர்ணிக்க வேண்டும் நினைத்தால் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை கடலும் கடல் சார்ந்த இடம் நீதி செல்லக்கூடிய அற்புதமான இந்த இடத்திலே அழகான இந்த குறிஞ்சலத்தை வைத்து பார்த்தால் என்ன அற்புதமான இடம் பார்த்தியா? இதை முதல்ல கட்ட வேணாம்னு எல்லாம் மறைக்குதியா? இதை கட்ட வேணாம்னு கேட்கலாம் 2 பேரும். ஏயா ஆமா, உள்ள ஒரு வீடு, இங்க ஒரு மயில், 2 வாத்து. இது என்ன மரம் தம்பி ரஞ்சித்து? இதுதாங்க கஞ்சா மரம். டேய், கஞ்சா செடி தாண்டா இருக்கு, மரம் எங்கடா இருக்கு? ஏங்க அப்ப இங்க கஞ்சா செடி இருக்கா? இல்ல, நீ செடின்னா அதுதானே. கதையின் முறைப்படி அது கஞ்சா மரம்ங்க. ஓஹோ, சாமிகள் எழுதி வச்சிருக்காரு. சாமிஜி எழுதிச்சதுல இவ்வளவு சிறப்பு இருந்தாலும் கூட இப்ப அழகான விதமான திறமையான இந்த குறிஞ்சி நிலத்தை வர்ணிக்க வேண்டும் நினைத்தார். ஏமாய்க்க மாட்டான், கொஞ்சம் ஏத்துக்க. ஹலோ, இந்த கொஞ்சம் ஹலோ ஹலோ எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ அங்கிட்ட நல்லா இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் ஹலோ அப்படி பாருங்க, என்ன பாருங்க. நதியோரும் நானும் வந்து நானும் கொண்டு நாட்டியமாடுது நானந்த ஆனந்தம் என்று சொல்ல நதியோரம் நதியோரம் நானும் வந்து நானும் கொண்டு நாட்டியமாடுது ஆனந்த ஆனந்தம் நீ சொல்ல நதியோரம்
பாடுது மெல்ல நானும் என் சொல்ல ஒரு கைத்தறி கட்டணும் பாவம். நீங்க 2 பேரும் தான் தட்டணும். ஒரு வண்டி ஓடணும்னா 2 மாடு ரொம்ப சரியா இருக்கணும். 2 மாடு ஒரே மாதிரி ஓடணும். இல்ல ஒண்ணு உயரமா இருந்து ஒண்ணு குட்டையா இருந்தா இப்படிதாங்க போக போறான். இல்லையா? இன்னைக்கு பாருங்க 4 பேரும் இல்ல பால்வாடியில் படிக்கிற பிள்ளைய மாதிரி. ஏங்க ஆ? போய் பால் டப்பா எடுத்துட்டு வா. எதுக்கு குடிக்கவா? ஆமா. நீ குடிக்காத பாலா? நீ குடிக்கலாங்க. இந்த அந்த பையெல்லாம் பாருங்க பால் போஞ்சு விட்டாப்ல. இல்ல பாலா குடிச்சு ஆமா நல்ல விதமா இருக்காரு. ஆமா 4 பேர் போன பாதையில போகணும்டாங்கிறேன். இந்த 4 பேர் யார் தெரியுமா? கொண்டு சூரிய தேசா எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுங்க. ஆமா 4 பேர் போன பாதையில போகணும்னாங்க. இப்ப 5ஆவதா பாரதியை சேர்த்து விட்டோம். ஏன்னா போற வழி நல்ல வழியா இருக்கணும். இந்த உலகத்துல ஆன்மீகங்கிற ஒரு அற்புதமான வழி இருக்கு பாரு. டேய் அவரை ஏன் பாக்குற? இங்க பாரு. சரி சத்தம் போடாது. சத்தம் அமைதி அமைதி. அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் பேச வேண்டாம், நான் பேசுறேன். உங்களுக்கு என்ன சந்தேகமா ஏன்ட்டு கேளுங்க, நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. ஆமா உலகத்துல ஆன்மீக வழிங்கிறது ரொம்ப அற்புதமான வழி. இந்த ஆன்மீக வழி நோக்கங்கிறது எல்லாத்துக்கும் அமைவதல்ல. இறைவன் யாரை ஆட்கொள்ளணும்னு நினைக்கிறோனோ அவனை மட்டுமா ஆட்கொள்ளுவான். இந்த சுந்தரர்னு ஒருத்தர் இருந்தார். சிவபுராணத்துல சுந்தரர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த 4 ஒரு ஆள் ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், மாணிக்கவாசகர், இந்த சுந்தரர். இந்த சுந்தரர் மட்டும்தான் சிவனுடைய அத்தனை விதமான கேக்குதா? கேக்குதுங்க. கேட்கணும் அதான் கேட்காது. கேக்குது கேட்காது. காதல ஓட்டையை போட்டு ஒரு வளையத்தை வேற மாட்டி வச்சிருக்கேன். ஆமா அதனாலதான் இந்த உலகத்துல ஆன்மீக வழி அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான இடம். இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட அழகான இடத்தை வைத்து பார்த்தால் சித்தி என்பது 8 அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈஸ்வரன் அஷ்டமான சித்துக்களை கற்ற முடிவில் தமிழ் வெளிச்சலை பார்த்தால் தென்றல் காற்று, கொண்டல் காற்று, கோடை காற்று, வாடைக்காடுகிற 4 திசையிலும் 4 வகையான காற்று இருக்கிறது. வீட வச்சு கல்யாணத்தை முடிச்சிடணும். வீட வச்சு நம்ம நாடகத்தை சிறப்பா இது பண்ணணும். நாடகத்தை முடிக்கிறோமோ இல்லையா கல்யாணத்தை முடிக்கணும் கண்டிப்பா. எங்க எல்லாம் பார்ப்போம். அப்படி காரணத்துக்காக இந்த இடத்தை வர்ணிக்க நினைத்தார். பள்ளி வர சொல்லணுமா? முருகனா சரி முடிச்சுவோம். சரியா 5:30 மணிக்கு நாடகத்தை முடிச்சு. வள்ளி முருகன் வந்துட்டாப்புல வள்ளி வர சொல்றாரு. பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி தனியா அவ இல்லாம ஒரு நேரத்துல பாரதி அலைஞ்ச அலைச்சல் இருக்கே. புதுமை பெண்களை படைத்தான் முண்டாசு கட்டிய மூத்த கவிஞன் மகாகவி பாரதி. ஆனால் இந்த பாரதி புதுமை பெண்களை கொடுத்து கொண்டே இருந்தான். அதனாலதான் மகாகவிக்கு பெண்களை உருவாக்கி கொண்டிருந்தார். இவர் எங்க உருவாக்கினாரு? அவர் புதுமை பெண்களை படைத்தார், இவர் புதுமை பெண்களை கொடுத்தார். அதனாலதான் அந்த மகாகவிக்கு அவ்வளவு சிறப்பு. எட்டியபுரத்திலே பிறந்த தூத்துக்குடி மாவட்டம் எட்டியபுரத்திலே பிறந்த அற்புதமான மாபெரும் கவிஞன். சாப்பாட்டுக்கு வழி இல்லை தம்பி, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கஷ்டப்படுறாரு. காரைக்குள்ள ஒரு வீடு அடைக்கலாம் சாப்பிடுனாரு. ஆனா பாரதி என்ன சாப்பிட்டு தான் இருந்தாரு. ஆனா பாரதியுடைய மனைவி தான் அடுத்த வீட்டில் சோறுதுன்னா நம்மளை என்னையா நினைப்பாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் வறுமையில இறந்த ஒரு மனிதன் யான்னு கேட்டா அவர் தான் மகாகவி பாரதி. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சோறு கிடைக்குது. நீ பேசாம இருந்தேன் இல்ல ஒருவேளை நீ அப்படித்தான் இருக்கிற எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு முடிவுக்கு வா. ஆமா அதான் கதையை தான் நான் சொல்றேனே. கதையை நீ கேட்டுக்கிட்டே இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியெல்லாம் வாழ்ந்த இந்த உலகம், இப்பேற்பட்ட உலகத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படியே காரணங்களும் சிறப்புகளும் நிறைய இருந்தாலும் கூட
இந்த இடத்தை எப்படி வர்ணிக்க வேண்டும் என நினைக்கின்ற பொழுது இவ்வளவு சிறப்பாக இருக்கும் இடத்தை வைத்து பார்த்தால் எப்படி வர்ணிக்க நினைக்கின்ற பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி தனியா காத்து திரும்புமா பாட்ட விரும்புமா மடியில் வச்சு தாளாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா? தாலாட்டு பாடனா அம்மா இன்னைக்கு ஒரு ஆட்டாவும் தாலாட்டு பாடாது. ஏன் அப்படின்னா தாலாட்டு தெரியாது. தாலாட்டு தெரிஞ்சா தானே தாலாட்டு தெரியும். அப்படிங்கிற காலத்துக்காக பூங்காற்றே பொண்ணு கிட்ட பொண்ணு சொல்லி தனியா அவ இல்லாம நெஞ்சு வாடுது பூங்காற்றே
ஒன்றாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக இணைந்திருந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக ஈரேலம் கிளியே என்னை பாடாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அது கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே கண்ணகி வாழ்ந்து நாட்டில் வாழும் கன்னி தமிழ் மண்ணில் கேட்ட பொன்னி ஆயிரம் ஜென்மா நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணை உள்ள ஏங்குமா அச்சப்பூச்சி கையை அத்துவாங்க யாரும் இல்லை ஒரு காலம் வந்தால் ஒன்னா சேரும் இந்த இடத்திலிருந்து கூட எங்கிருந்து ஒரு விதமான காரணம் என்ன காரணம் ஓ அழகான ஒரு ஷோ என்னது குருவி அது ஏன் சோப்படுறாங்க? ஏன் பறவையெல்லாம் வந்து ஆ, இது பண்ணக்கூடாதுன்னு, எது பண்ணக்கூடாதுங்க திணைகளை கொய்ய ஆலோலம் ஷோ ஆலோலம் ஷோ கானம் செக்கின்றால் வள்ளி ஈப்பேற்பட்ட வள்ளி ஏன் வந்தால் எதற்காக வந்தால் என்று பார்க்கின்ற பொழுது பருண்டமித்து கையில் கொண்டு முருகா 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 என்ற வார்த்தை ஓதி கொண்டிருக்கின்றால் இவள் வந்ததற்கு காரணம் காவலுக்கு அல்ல காதலுக்காக கந்த பெருமானையே கல்யாணம் பண்ணிக்கிற ஒரே நோக்கத்தில் வந்த வள்ளி அந்த கந்த பெருமானை மனம் புரிய வேண்டும் என்ற காரணத்தில் வந்திருந்தாலும் கூட இவளுடைய அழகையும் அற்புதையும் பெருமையையும் பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் கார்த்திகை ராஜா தான் அவன் வந்தால் தான் சுத்தப்படும் இந்த காரணத்துக்காக இவரை வரையில் நினைத்தாள் ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேர சொல்லும் ரோசாப்பு காற்றில் ஆகும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேரே சொல்லும் ரோசாப்பு பாட்டில் ஆடும் தனியாக இந்த பாட்டு மட்டும் துணையாக மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி கொடியாக மனசெல்லாம் வந்தரித்து மல்லி கொடியாக உசுருக்கு கோயில் கட்டி உன்னை கொண்டு வச்சு கொண்டாடுமே மனமெங்கோ பாடி மண்வாசோ உன்னை நினைச்சாலே பூவாசோ. பாதே நீ பாத்தியிருக்கே போல ரோசாப்பு சின்ன ரோசாப்பு கண்ணாடி பார்க்கையிலே அங்கே முன்னாடி போகுதுன்னா கண்ணாடி பார்க்கையிலே அது முன்னாடி ஓடுமா கண்ணை நீ போகையிலே நானும் கனவெல்லாம் தேவனன்னா நிழலுக்கோ எத்தி சொல்லாம கொஞ்சம் குறையாக மனநீ விளக்கா ஏத்தி வச்சு உன்ன படமோ நின்று மாற்றி ரோசாப்பு சின்ன ரோசாப்பு சொல்லு ரோசாப்பூ காட்டில் ஆடும் தனியாக பாட்டு மட்டும் துணையாக காற்றில் ஆடும் தனியாக பாட்டு மட்டும் துணையாக அழகாக அற்புதமாக இந்த இடத்தோடு இந்த வள்ளி வலித்துக் கொண்டுகலாம் இப்பேற்பட்ட வள்ளி வந்ததற்கு காரணங்கள் பல இருந்தாலும் கூட எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அது மண்ணில் பிறக்கின்ற பொழுது அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்கின்ற பொழுது ஆமாம் அம்மா தான் காரணம் கண்டிப்பா அம்மா தானே காரணம் ஆமா ஆமா அம்மா இல்லைன்னா யாருமே இல்லை
அதனால தான் அம்மாவுக்கு உலகத்தில் மகிமைகள் அற்புதங்களும் அழகுகளும் பெருமைகளும் ஏறலாம். இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட இந்த வள்ளி வந்ததற்கு காரணம் அம்மையே அப்படிங்கிற காரணத்துக்காக சூப்பர் தாய் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான பெருமை. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு ஒண்ண தேடி எங்கு வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? உனக்கு எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா. தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? பெற்றவளுக்கு கை மாறுதான், பிள்ளை என்ன செய்ய போறோம்? எனக்கு அம்மா ஒருத்திதானடா. தெய்வ உலகத்திலே தாயடா. பட்டினிய கிளம்பாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பால் கொடுத்து பிள்ளையும் பாட்டை பசி மறப்பா. பால் கொடுக்கும் பிள்ளை மூடும் பார்த்து பசி மறப்பா. நெஞ்சிலே நடக்க வப்பா, நிலாவ பிடிக்க வப்பா. நெஞ்சிலே நடுத்த வப்பா, நிலாவ பிடிக்க வப்பா. பேச வச்சு சிரிப்பா, சின்ன பிஞ்சு விரலில் மேகம் கடிப்பா. பேச வச்சு சிரிப்பா. உனக்கு எனக்கு அம்மா ஒருத்திதானடா. தெய்வ உலகத்திலே இருக்கிறது தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவை வாங்க முடியுமா? இந்த இடத்துக்கே சொந்தக்காரன். ஆமா, கார்த்திக் ராஜா அன்னதான பிரபு. மதியானம் 10 பேருக்கு அன்னதானம், ராத்திரில 10 பேருக்கு தண்ணி தானம். இதெல்லாம் செய்யற புண்ணியவன். ஆமா, விரைண்டா இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் சந்திக்க வேண்டும். இந்த காவலால் எப்படி சுந்தரம் தும்பும் பொன்சிறந்த மங்கைகள், சுத்தம் நிறைந்து தரும்பும் கொண்டிருந்த மங்கைகள், இந்த உலகிற்கு பிறந்தார். இந்த மூளைக்கு நின்றார். அந்தனரை கோபு தேவார் குத்துமி மூலங்கி வரும். தரமி குத்ததீவே குத்தமி முழங்கி வரும். அந்தனரை கோபு தேவார் குத்துமி மூலங்கி வரும். இந்திரன் வழங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த இந்திரன் வழங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த காவலாளி சந்திப்போம். இந்த காவலாளியை நாரா